எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஜிபிஜே ரெக்ரூட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா எஸ்ஜிபிஜே சஞ்சய் காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் வந்துட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லக்னோ உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் பழைய இன்ஸ்டியூட் தான், கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல இருக்க இன்ஸ்டியூட் தான். ஸோ அதோட ரெக்ரூட்மெண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல என்னென்னா வேகன்சி என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்றது, எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வேகன்சி பாத்தீங்கன்னா 1200 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு இந்த சென்ஸ் நம்ம அதர் தென் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு வேகன்சி பாத்தீங்கன்னா 480 மட்டும்தான். ஏன்னா அது மாறும். இப்ப நீங்க உத்தரப்பிரதேஷ் ரெசிடென்டா இருந்தா மட்டும்தான் நீங்க ஓபிசியா இருந்தா கிளைம் பண்ணலாம், இல்ல எஸ்சி எஸ்டியா இருந்தா கிளைம் பண்ணலாம், இல்ல இடபிள்யூஎஸ்ஆ இருந்தா கிளைம் பண்ணலாமே தவிர்த்து நம்ம எல்லாருமே அதர் ஸ்டேட் பீப்புளா வந்துட்டு கன்சிடர் பண்றதுனால நம்மளுக்கு வெறும் அன்ரிசர்வ்டு வேகன்சி மட்டும்தான் நம்மளுக்கு. அதுவே பாத்தீங்கன்னா 480 வேகன்சி இருக்கு. அதுவே கொஞ்சம் ஒரு நல்ல வேகன்சி தான், நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ வேகன்சி வந்து நீங்க 480க்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்க ஜிஎன்எம் அதான் டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலிடான ஆர்என்ஆர்எம் சர்டிபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அந்த எஸ்ஜிபிஜே வந்துட்டு அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்தாலும் சேலரி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த பே எல்லாம் வந்துட்டு இப்போ நார்மலா கிடைக்கிற எய்ம்ஸ்லயோ ஜிக்மர்லயோ கிடைக்கிற பே தான் அங்கேயும் கிடைக்கும். ரெண்டாவது வேகன்சி இவ்வளோ அதிக வேகன்சிலாம் ரொம்ப கம்மியான இடத்துல தான் வருது. ஸோ 480லாம் ரொம்ப அதிகமான வேகன்சி தான். ஸோ அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனாலதான் எல்லாருமே இது அப்ளை பண்ணுன்னு சொல்லி சொல்றேன். ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1180 rupees. 1000 + 180 rupees ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 1180 rupees. லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூலை 19, 2025 வரையும் இருக்கு. ஸோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தேவைன்னா, ஒரு வேலிடான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வேணும். ஏன்னா ஓடிபி வரும். ரெண்டாவது, நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரீசன்ட் போட்டோகிராஃபு, சைனு, 10th 12th டிகிரி ஆர்என்ஆர்எம் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே ஜேபெக் ஃபார்மேட்லயோ இல்ல பிடிஎஃப் ஃபார்மேட்லயோ வச்சிருக்கணும். போட்டோ சைன்ல கண்டிப்பா ஜேபெக்ல தான் இருக்கணும். சைஸ் வந்துட்டு லெஸ் தென் 1 MBக்கு கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஒண்ணுமே தேவையில்லை. பேசிக்கா இந்த விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கவங்க உங்களோட டீடைல்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு எஸ்ஜிபிஜே லக்னோ அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனாலும் நான் வந்து உங்களுக்கு இது வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்க டச் பண்ணாலே போதும், இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆயிடும். இதுல ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க, இதான் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க, இதான். இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். இதுல நிறைய இருக்கு. இதுல நம்ம அப்ளை பண்ண போறது பாத்தீங்கன்னா அந்த 19(6) ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார் நான் டீச்சிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம அப்ளை பண்ண போறது. உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் படிக்கணும்னா ஸோ இந்த டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு பாருங்க, அதை நீங்க படிச்சுக்கோங்க. நான் இப்ப சொன்னதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கீழே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க, அப்லோடட் ஆன் 19(6) இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம வந்துட்டு இப்ப நம்ம அப்ளை பண்ண போறோம். அதை கிளிக் பண்ணுங்க. அப்ளை ஆன்லைனை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த விண்டோல அப்ளிகேஷன் ஃப்ரம் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்டர் நியூ யூசர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் நியூ யூசர்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதை வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணணும். ஓகே, கீழே இருக்கிறது வேணாம். கீழே இருக்கிறது வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டரா இருக்கவங்களுக்கு கிளிக் ஹியர் ஃபார் ரிஜிஸ்டர் நியூ யூசர். ஸோ இதுல வந்துட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனே உங்களோட நேம் என்ன, உங்களோட அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன,
ஓகேவா? மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். இதெல்லாம் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. எஸ், ஒரு முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. ஏஜ் லிமிட் வந்துட்டு இவங்க 18 to 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நான் ரொம்ப கம்மியான இடத்துல தான் வரும். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு 35 ஆயிடுச்சு, 38 ஆயிடுச்சு, நான் என்ன செய்வேன், அப்ளை பண்ண முடியாது, அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்குலாம் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஒரு சூப்பரான வாய்ப்பு. இந்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ 40 வயசு வரி, ஏன்னா இப்ப நீங்க ஜிப்மர் எடுத்துட்டீங்கன்னா 35 வயசு வரையும் தான் எழுத முடியும். இதே வந்துட்டு எய்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 33 வயசு தான். 30 வயசு வரையும்னா எக்ஸ்ட்ராவா அந்த ரிசர்வேஷன்லாம் இருந்தா ஏதோ ஒண்ணு வரும். கரெக்டா? ஆனா இங்க 40 வயசு வரையும் கொடுத்துருக்காங்க. அப்பனா இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏஜ் அதிகமா இருந்தா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் போன் நம்பர், இமெயில் ஐடி கொடுக்க சொல்லுவாங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கு பாத்தீங்களா, ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஆக்சுவலா ஓடிபி வந்து உங்க போனுக்கும் இமெயில் ஐடிக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து போனுக்கு வரல, இமெயில் ஐடிக்கு மட்டும்தான் வந்துச்சு. இமெயில் ஐடிக்கு நான் போட்டேன். போட்டுட்டு வேலிடேட் ஓடிபி கொடுத்தோடனே என்ன வந்து வேலிடேட் ஆகி இதை மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுல வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் கோ டு அப்ளிகேஷன் இங்க இருக்கு பாத்தீங்களா, கோ டு அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஸோ இதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். ஓகே, இல்ல நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணி கூட வரலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா கோ டு அப்ளிகேஷனுக்கே போயிடுங்க. கோ டு அப்ளிகேஷன் போனோடனே இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் டேப்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல ஆல்ரெடி பாதி நம்ம ஃபில் பண்ணிட்டோம். பேரு, வயசு, இதெல்லாம் மீதி தான் ஃபில் பண்ணணும். லைக் ஜெண்டர் என்ன, மரைட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, நேஷனாலிட்டி என்ன, எந்த ஸ்டேட்டு, இதெல்லாம். ஓகேவா? இப்ப நான் அப்ளை பண்ணிருக்கேன் பாருங்க, மேலு, மேரிடு, இந்தியன். ஓகேவா? இதெல்லாம் போட்டுட்டு டொமிசில் பாண்டிச்சேரின்னு போட்டோடனே அது என்ன வந்துருச்சு, தானாவே அன்ரிசர்வ்டா மாறிடுச்சு. ஓகேவா? ஆனா சோசியல் கேட்டகரி நான் சப்போஸ் நான் ஓபிசி, நான் கிரீமி லேயர் போட்டிருக்கேன். ஆனா நான் வந்துட்டு அப்ளைடு கேட்டகரியில அன்ரிசர்வ்டு தான், அது தானாவே செலக்ட் பண்ணிக்கும் நம்ம டொமிசில் செலக்ட் பண்ணோடனே. ஓகேவா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே கம்யூனிகேஷன் டீடைல் வரும். இதுல உங்களோட அட்ரஸ் என்ன, இப்ப இருக்க அட்ரஸ் என்ன, கரஸ்பாண்டிங் அட்ரஸ் என்ன, இது எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு குவாலிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் 10th, ஓகேவா? அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷனோ இல்ல டிப்ளமோ என்னவோ அது எல்லாமே நீங்க போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ஒன்லி டாக்குமெண்ட் அப்லோட் தான். டாக்குமெண்ட் அப்லோட்ல நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கு பாருங்க. ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ரீசன்ட் போட்டோகிராஃப், சிக்னேச்சர், ஹை ஸ்கூல் சர்டிபிகேட், கிராஜுவேஷன் சர்டிபிகேட், இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு 1180 rupees பே பண்ணிருங்க. அவ்வளவுதான், நீங்க அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்க கொடுக்கல, மோஸ்ட்லி இந்த இயர்க்குள்ள வந்துடும். ஓகேவா? பேட்டர்னும் அவங்க வந்து கொடுக்கல. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 70-30 தான் கொடுத்துருந்தாங்க. 70 கொஸ்டின் நர்சிங்லையும் 30 கொஸ்டின் நான் நர்சிங்லையும். அதை மாதிரி தான் மோஸ்ட்லி பேட்டர்னும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? கண்டிப்பா இந்த எக்ஸாம்லாம் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஈஸியா நீங்க கிளியர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏஜ் அதிகமா இருக்கு, இல்லை எனக்கு எப்படியாவது ஒரு வேலை எங்கேயாவது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. ஐயோ ஒன்ஸ் விட்டுட்டோ, போன வாட்டி வந்த மாதிரி அடுத்தது வருமானா தயவு செஞ்சு யோசிக்கவே முடியாது. இப்ப த மேக் ஹே வைல் த சன்ஷைன் சொல்லுவாங்கல்ல, காற்றுள்ள போதே கொள்ளுங்க. இப்பயே கிட்டத்தட்ட ஒரு 500 வேகன்சிக்கு வந்திருக்கு. அதை அப்ளை பண்ணி கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.